அண்மை செய்தி. எஸ்ஐஆருக்கு எதிராக திமுக சார்பில் தொடரப்பட்ட வழக்கில் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு நோட்டீஸானது அளிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம். ஜீவபாரதி, விவரங்கள் என்ன? பீகாரில் நடைமுறைப்படுத்தப்பட்ட இந்த எஸ்ஐஆர் தொடர்பான விஷயங்கள், அதற்கு அடுத்ததாக 12 மாநிலங்கள்ல அமல்படுத்தப்பட்டிருந்தது. தமிழ்நாட்டில் நவம்பர் 4ஆம் தேதி இருந்து அந்த எஸ்ஐஆர் பணிகள் தொடங்கியிருந்த நிலையில உச்சநீதிமன்றத்தில் இந்த எஸ்ஐஆர் பணிக்கு தடை கோரி திமுக சார்பாக RS பாரதி வழக்கு கொடுத்திருந்தார். இன்றைய தினம் இந்த வழக்கானது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நிலையில் RS பாரதி சார்பாக கபில் சிபல் ஆஜராயிருந்தார். அதே போல பல்வேறு மாநிலங்களிலிருந்து இந்த வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் சார்பாக வழக்கறிஞர்கள் கோபால் சங்கர் நாராயணன், பிரசாந்த் பூஷன் உள்ளிட்ட பலரும் இதுக்கு ஆஜராயிருந்தாங்க. தேர்தல் ஆணையம் சார்பாக மூத்த வழக்கறிஞர் ராகேஷ் திவேதி ஆஜராயிருந்தாரு. இந்த வழக்கானது சூரியகாந்த் மற்றும் ஜோதிமலா பாக்கியாஜ் ஆகியோர் அடங்கிய அந்த அமர்வின் முன்பு இந்த விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தது. அதே போல இதில் மிக அதிகமான குளறுபடிகள் இருப்பதாகவும் இது தொடர்பாக இந்த விஷயங்கள் தொடர்பாக உச்சநீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை எழுப்ப வேண்டிய ஒரு கட்டத்திற்கு இருக்கிறது. பல்வேறு சிக்கல்கள் இதில் இருப்பதாக கபில் சிபல் தன்னுடைய வாதத்தில் பல்வேறு விஷயங்களை எடுத்து வைத்திருந்தார். பல்வேறு இடங்கள்ல இந்த நெட்வொர்க் வசதி உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால இது தொடர்பான விரிவான ஒரு அறிக்கையை தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லி கோரியிருந்தார். இந்த நிலையில் தான் ஒரு மிக முக்கியமான நோட்டீஸை உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்துக்கு அளித்திருக்கிறது. அதுக்கு தேர்தல் ஆணையம் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்வதாக குறிப்பிட்டிருக்காங்க. பல்வேறு மாநிலங்கள் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குறிப்பிட்ட இந்த முதல்கட்ட வழக்கு விசாரணையின் போது குறிப்பிடப்பட்டிருக்காங்க. இந்த இந்த மிக முக்கியமான உத்தரவில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, கோர்ட் சீஸ்டு ஆஃப் த மேட்டர் பெர்டைனிங் ஆஃப் லெகிலிட்டி ஆஃப் எஸ்ஐஆர் ஆஃப் எலக்ட்ரல் ரோல்ஸ் இன் வேரியஸ் ஸ்டேட்ஸ் இன்க்ளூடிங் பீகார், வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, பாண்டிச்சேரி எக்ஸெட்ரான்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இன்னும் எந்த ஒரு காலகட்டம்னு சொல்லி குறிப்பிடல, எவ்வளவு நாட்களுக்கு இதுக்கு ரிப்ளை பண்ணும் அப்படிங்கிறதையும் குறிப்பிடலை. அப்படிங்கும்போது இறுதிக்கட்ட அந்த உத்தரவு வரும்போதுதான் விரிவான விஷயங்கள் தெரிய வரும். ஜீவபாரதி, தற்போது திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள் தாக்கல் செய்த இந்த மனுக்கு தற்போது உச்சநீதிமன்றம் 2 வாரத்தில் பதிலளிக்க உத்தரவு பிறப்பித்திருக்கும் நிலையில் இதை தடை விதிக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இல்ல, அது ஒரு லீகலா நீங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் தான் சொல்லியிருக்காங்க. நீங்க குறிப்பிட்டதை போலவே 2 வார காலம் கேட்டிருக்காங்க. ஆனா இந்த தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிற எஸ்ஐஆர் பணிகளானது 1 மாதத்துக்குள்ளாக முடிக்கிறதுக்கான அந்த விஷயங்கள் குறிப்பிட்டிருக்காங்க. அதே போல பல்வேறு உயர்நீதிமன்றங்கள்ல இந்த விஷயங்கள் தொடர்பான வழக்குகளானது தொடுக்கப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்றங்கள் இது என்டர்டெயின் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்காங்க. குறிப்பிட்டு அதாவது இந்த 2 நீதிபதி கொண்ட உச்சநீதிமன்ற அமர்வானது உயர்நீதிமன்ற அமர்வுகள் கிட்ட கேட்டுக்கொண்டு இது நேரடியாக உச்சநீதிமன்றம் விசாரிக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. ராஜீவ், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜீவபாரதி.